வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னமானது புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மழை விட்டு விட்டு பெய்தாலும் புதுச்சேரியில் குறைவான காற்றே தற்பொழுது வீசி வருகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மீனவ கிராமங்களான காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதியில் கடலரிப்பு அதிகமாக ஏற்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடுகள் கடலில் அழித்து செல்லப்பட்டதாலும் தற்பொழுது மீனவர்கள் பயத்திலேயே உள்ளனர். இப்பொழுது அடிக்கிற அலைக்கு எந்தெந்த வீடுகள் சேதமடையும் என்று தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அலையானது வீசி வருகிறது. பாதுகாப்பான இடங்களுக்கு போட்டுகளை அவங்க அப்புறப்படுத்தி வைத்திருக்காங்க. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தூண்டில் வளைவு முள்ள அழைத்து கொடுத்தால் மட்டுமே இந்த அலையை சமாளிக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களில் கல் கொட்டி மீன் தூண்டில் வளைவு அமைத்திருந்தாலும் பொதுவாக அனைத்து பகுதியிலுமே தூண்டில் வளைவு அமைத்து மீனவ கிராமங்களை காவந்து பண்ண வேண்டும் என்று மீனவர் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த புயலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட முகாம்கள் மக்களை தங்க வைப்பதற்காக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை, மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, போலீஸ் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இந்த புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கின்றனர். இது சம்பந்தமாக மீனவர் மக்களிடம் இது சம்பந்தமாக எவ்வாறு மீன் பாதிக்கப்பட்டிருப்பதை கேட்கலாம். கடலரிப்பு சம்பந்தம் மீனவர் ஒருவர் கூறியதை இப்பொழுது கேட்கலாம். எப்படி உங்களுக்கு இந்த கடலரிப்பு இருக்குது, ஏற்கனவே எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கு? என் பேர் மகேஷ், சின்னங்களாப்பட்டு மீனவர் பகுதி. ஏற்கனவே ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்தது கடல். எல்லாரும் இங்கே போட்டு தொழில் பண்ணோம். இப்போ பக்கத்தில் பிள்ளைச்சாவில் கடல் அரிப்பு ஏற்பட்டதுனால அங்கே கல் கொட்ட ஆரம்பித்தாங்க. அப்படியே அங்கே கொட்ட பக்கத்தில் இங்கே எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. நாங்கள் அரசாங்கத்துக்கு போராட்டம் பண்ணோம், முறையிட்டோம், சாலை மேல் பண்ணோம். சரி கல் கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கிட்டேன்னாங்க, கல் கொட்டுறேன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் கொட்டவே இல்லை. இதனால் எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்குது. 50 போட்டு அளவுக்கு தொழில் பண்ண முடியாத கிட்டத்தட்ட 1 மாதமாக அப்படியே போட்டெலாம் நிறுத்தி தான் இருக்குது. யாருமே கடலுக்கு போக முடியல. இப்போ இந்த புயல் வர்றதுனால ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த புயல் எடுத்து முடித்தாலும் யாரும் தொழில் பண்ண முடியாது எங்களுக்கு. அதனால் இந்த தூண்டில் வளைவு மாதிரி கல் கொட்டி கொடுத்தா இங்கே தொழில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கல் கொட்டாதனால ரொம்ப எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. இங்கே வாழ்கிற கொஞ்சம் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. சுனாமி குடியிருப்பில் நிறைய பேர் இருக்காங்க, மீதி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு விரைவில் எங்களுக்கு அந்த தூண்டில் வலை கல் கொட்டினாக்கா நாங்கள் தொழில் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். எத்தனை படகுகள் இப்போ மழை பெய்யுதுன்னு சொல்கிறதுனால படகுலாம் அப்புறப்படுத்தினா எங்கே வச்சுருக்கீங்க, எப்படி வச்சிங்க? அதெல்லாம் அது படகுனா அந்த பக்கத்தில் ஒரு ஜேம்ஸ் கோட் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதுக்கும் உள்ளால போகிறோமா வண்டி, அந்த டிராக்டர் வண்டி இழுத்தும் போயிட்டு அப்படியே 1 by 1 இடிச்சிட்டு ரொம்ப இடமும் கிடைக்கல. போட்டு நிறுத்துறது இடம் கிடைக்கும். அந்த ஹோட்டலுங்கிட்ட தான் அப்படியே இழுத்தும் போயிட்டு அந்த டிராக்டர் வண்டி மூலிமா அப்படியே நெருக்கி கொண்டு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அங்கேயும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நம்ம நண்பர் ஒருத்தர் அவர் அங்கே கொண்டு வலையை வச்சதுனால அதை யாரோ ஒரு வலையை வர எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அது விசாரணை நடக்குது. அதனால் எங்களுக்கு அங்கே பாதுகாப்பில் எங்கள் ஊரில் நாங்கள் தொழில் பண்ணால் எங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த கல் கொட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா இதே மாதிரி காலங்களாக இதே மாதிரி தான் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. எங்களுக்கு தூண்டில் வலை கல் கொட்டணும், அதான் எங்களோட கோரிக்கை. எங்களுக்கு புதுச்சேரி மீனவர் கோரிக்கை தூண்டில் வளைவு முள் அமைத்து தந்தால் மட்டுமே தீர்வாக முடியும் என்று கூறியிருக்கார்கள். புதுச்சேரி ஜெயக்குமார்.